ஹாய், வெல்கம் பேக் டு கற்பவை கசிடிருக்கல். இது வந்து விஷாரத் பூர்வாத்தோட ஃபர்ஸ்ட் லெசன். விஷாரத் பூர்வாத் வந்து புக்கு இந்த வருஷம் மாறி இருக்கு. ஸோ இதுலேருந்து நான் ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்து உங்களுக்கு இதில் பிரசங்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிரசங்கு இது. நான் வந்து ஸ்ரீ சரவணா கைட்லேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்ரீ சரவணா கைடு இல்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த கதை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லெசன் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஸ்ரீ சரவணா கைடே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்தி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் இல்லை ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் இந்த ஸ்டோரியை கேட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்களாகவே சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம். இது பார்த்திங்க அப்படி இந்த ஸ்டோரியை நான் ஓவராலாக சொல்லிடுறேன். இந்த பேராகிராஃபில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து மிர்ஜா, அவங்களோட பேகம், மீர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க 3 பேர். அப்புறம் இந்த நௌக்கராணி அப்படின்னா வேலைக்காரவங்க. இவங்க 4 பேர் கலந்து தான் இந்த ஒரு பிரசங்கில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து சதுரங்கம் விளையாடிட்டுருப்பாங்க. சதுரங்கம் அப்படின்னா செஸ் விளையாடிட்டுருப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப தலைவலியாக இருக்கும். அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்டை வந்து கூப்பிடுவாங்க, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் வந்து அதை கவனிக்காமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சதுரங்கம் விளையாடுறதுலேயே ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வேலைக்காரவங்கள கூப்பிடுவாங்க பேகம். அவங்க கூப்பிட்டு வேலைக்காரவங்கிட்ட இப்படி சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. மருத்துவரை சந்திக்கிறதாகட்டும், அவங்களோட தேவைகள் எதாக இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் அந்த வீட்டோட ஆண்கள் தான் அதை போய் வாங்கி கொடுக்கணும், அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும். பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல இவங்களை ஒரு எச்சரிக்கிற விதமாக டைரெக்டாக அவரை வந்து வார்ன் பண்ணாமல் வேலைக்காரவங்க மூலமாக இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போனால் அது வந்து மிர்சாவுக்கு ரொம்ப அவமானமாக ஆகிடும். அப்படி இல்லைன்னா மக்கள் எல்லாம் அவரை வந்து ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பெண்ணை வந்து வெளியில் அமைச்சிட்டு அவர் வீட்டில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து மிர்சா வந்து பேகத்தை கவனிக்காமல் விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் மிர்சா வந்து உடனே உள்ளே வந்து எனக்கு என்னோடய நிலைமையை பற்றி அவரை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண சொல்லு அப்படிங்கிற விதமாக, அதாவது இது ஒரு மிரட்டுற மாதிரியாகவும் டைரெக்டாக போய் மிரட்டாமல் சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த பேராகிராஃபை அமைச்சிருக்காங்க. இப்போது இந்த பிரசங்க வந்து புக்கில் இருக்க மாதிரி பார்க்கலாம். ஜாக்கர் கஹ் அப்படின்னா போய் சொல்லு. அபி சலியே நஹிதோ, இப்போ போகலைன்னா வக் ஆப் ஹக்கீம் கே யஹா சலி ஜாயேகி, ஹக்கீமோட இடத்துக்கு போயிடுவா அப்படின்னு இப்போ போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. வாங்க இதில் பிரசங்க பார்க்கலாம். एक वाक्य शतरंज के खिलाड़ी नामक पाठ से दिया गया है. அதாவது சத்ரஞ்ச் கே கிலாட்டி, சதுரங்க வீரர்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு கதை இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்கு. எக் முன்சி பிரேம்சந்த் ஜி சுந்தர் கஹானி ஹை, இது வந்து முன்சி பிரேம்சந்த் அவர்களோட ஒரு புகழ்பெற்ற கதை, ஒரு அழகான கதை. அடுத்தது சந்தர்த். எக் மிர்சா சஜாத் அலி கி பேகம் கா கதன் ஹை, அதாவது இது வந்து மிர்சா சஞ்சூல் அலி அவங்களோட பேகம் அப்படின்னா மனைவி. ஓகேவா. வக் அப்னி நௌக்கரானி சே ஏக் கஹதி ஹை, நௌக்கரானி அப்படின்னா வேலைக்காரவங்க. அவங்க வந்து அவங்களோட வேலைக்காரங்க கிட்ட இப்படி சொல்கிறாங்க, மிர்ஜா और मिर दोनों दीवान खाने में बैठकर சத்ரஞ்ச் கேல் ரஹே தே, அதாவது மிர்ஜாவும் மிர்ரும் 2 பேரும் திவான் அறையில் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சத்ரஞ்ச் விளையாடிட்டுருக்காங்க. மிர்ஜா கி பேகம் கோ சர் தர்த் தா, அதாவது மிர்ஜாவோட பேகம், மிர்ஜாவோட மனைவிக்கு வந்து தலைவலி இருக்குது. சர் தர்த் அப்படின்னா தலைவலி இருக்குது. மிர்ஜா கோ புலா பேஜ்னே பர் வே அந்தர் நஹி கயே, அதாவது மிர்ஜா அவங்க வந்து மனைவி கூப்பிட்டாங்க, அவர் வந்து கவனிக்காமல் அவர் உள்ளே வந்து என்னன்னு கேட்காம இருக்காரு.
इस संदर्भ में बेगम ने अपनी नौकरानी से ऐसा कहा. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூழலில் அவங்களோட வேலைக்காரங்க கிட்ட இந்த மாதிரி சொல்கிறதா இந்த கதை அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வியாக்கியா. வியாக்கியா அப்படின்னா விளக்கம் அப்படின்னு அர்த்தம். மிர்ஜா கி பேகம் நௌகரானி சே ஏக் கஹதி ஹை. மிர்ஜாவோட பேகம் வந்து நௌகரானி அப்படின்னா வேலைக்காரவங்க. வேலைக்காரவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. மகர் ஏக் சேதாவனி மிர்ஜா கோத்தி. அதாவது சேதாவனி அப்படின்னா எச்சரிக்கை. மிர்ஜாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. உஸ் ஜமானே மே அவுதரும் கர் சே நஹி நிகழ்த்தி தி. அதாவது நம்ம சகாப்தத்தில் வந்து சமூகத்தில் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. பாகர் கா கர் காம் மர்த் ஹி கர்த்தே தே. பாகர் அப்படின்னா வெளியில், கர் ஹர் காம் அப்படின்னா எல்லா வேலைகளும், மர்த் அப்படின்னா ஆண். பாகர் கா ஹர் காம் மர்த் ஹி கர்த்தே தே. அதாவது ஆண்கள் தான் வெளியில் இருக்க வேலைகளெல்லாம் பார்ப்பாங்க. बीमार पड़ने पर भी मर्द ही हकीम के पास जाते और औरतों की परेशानी बताकर दवा लाते. அதாவது பீமார் பட்னே உடம்பு சரியில்லாத நிலையிலும், மர்த் ஹி ஹக்கீம் கே பாஸ், மர்த்து தான் ஆண்கள் தான் டாக்டர் கிட்ட போய், ஹக்கீம் அப்படின்னா மருத்துவர், அவங்க கிட்ட போயிட்டு அவுரத்தோங்கி பரேஷானி பதாக்கர். பரேஷானி அப்படின்னா பிரச்சனைகள், பெண்களுக்கு அந்த உடம்பு சரியில்லாத பிரச்சனைகளை பற்றிலாம் சொல்லி தவா லாத்தே. தவா அப்படின்னா மருந்து, மருந்து வாங்கிட்டு வருவாங்களாம். எதி பேகம் ஸ்வன்ய பாகர் நிகலி தோ. அதாவது இந்த சூழ்நிலையில் பேகம் வந்து வெளியே போனாங்க அப்படின்னா மிர்ஜாக்கா அப்மான் ஹோகா. மிர்ஜாவுக்கு வந்து அப்மான் அப்படின்னா அவமானம் ஆகிடும். லோக் உன்கா மஜாக் உட்டாயேங்கே. மஜாக் அப்படின்னா கேலி, லோக் அப்படின்னா மக்கள், மக்கள் எல்லாம் கேலி செய்வாங்க அப்படின்றாங்க. பேகம் கோ கூப் மாலும் தாகி மிர்ஜா ஐசா ஹோன் என்ன தேங்கே. அதாவது எனக்கு தெரியும், பேகம்க்கு தெரியும் இதை வந்து மிர்ஜா வந்து அனுமதிக்க மாட்டார்னு பேகம் எனக்கு தெரியும். தவுட்கர் அந்தர் ஆயேங்கே. அதனால் அவரை ஓடி உள்ளே வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, அதனால் அவரை சீக்கிரம் உள்ளே வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ்லியே வக் நௌகரானி சே எக் பாத் ஹக் பேச்தே ஹை. இந்த மாதிரி வேலைக்காரவங்க கிட்ட பேகம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பேச்தி அப்படின்னா அனுப்பி வைக்கிறாங்க. தர்சலி எக் பாத் நஹி தம்கி தி. தம்கி அப்படின்னா அச்சுறுத்தல், பயமுறுத்துகிற விதமாக இது இல்லை, உண்மையில் இதை பயமுறுத்துறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷ்தா. விசேஷ்தா அப்படின்னா சிறப்பு. எக் வாக்கிய சரல்கை. சரல் அப்படின்னா எளிமையானது. இந்த வாக்கியம் ரொம்ப எளிமையாக இருக்குது. மகர் இஸ்கா அர்த் ஹஜ்ரா ஹை. ஹஜ்ரா அப்படின்னா ஆழமானது. ஆனால் இது வந்து இதோட அர்த்தம் வந்து ரொம்ப ஆழமானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏக் வாக்கிய உஸ் ஜமானே கி சமாஜிக் பரிசுத்தி கோ பிரகட் கர்த்தா ஹை. அதாவது அந்த காலத்தோட சமூக நிலையை பிரதிபலிக்கிறதா இந்த கதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்ரீ சரவணா கைடில் இருக்க எஸ்ஸே. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரியும். ஸ்ரீ சரவணா கைடு இருந்தால் படித்து பாருங்கள். நீங்கள் ஒரு தடவையும் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இது புரியும். வேறு கைடு இருக்கவங்க இந்த ஸ்டோரியை வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதலாம். ஓனாக எழுத சொன்னேங்கிறதுக்காக மானே தேனே பொன்மானேலாம் போடாதீங்க. இதுக்கு ரிலேட்டடாக என்ன எழுதணுமோ அதை எழுதுங்க. தன்யவாத்.